தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனரான மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தக் லைஃப். பிரம்மாண்ட எதிர்பார்ப்புடன் வெளியான இப்படத்தில் கமல்ஹாசன் மற்றும் சிலம்பரசன் இணைந்து நடித்திருந்தனர். மேலும் திரிஷா, அசோக் செல்வன், அபிராமி, ஐஸ்வர்யா லட்சுமி, நாசர், ஜோஜு ஜார்ஜ் உள்ளிட்ட பலர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்த தக் லைஃப் அதிரடி ஆக்ஷன் கதைக்களத்துடன் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி வெளியானது. ஆனால் இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தில் மட்டும் இப்படம் திரையிடப்படவில்லை. தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கமல்ஹாசன் கன்னட மொழியை பற்றி தவறாக பேசியதாக சர்ச்சை கிளம்பியது. இதையடுத்து கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் தான் கூறிய கருத்துக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என கூறி கமல் உறுதியாக தனது நிலைப்பாட்டில் நின்றார். இதன் காரணமாக கர்நாடகாவில் படம் வெளியாகாமல் தடைப்பட்டது. இதனால் தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸ் தங்களுக்கு சுமார் 30 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் தக் லைஃப் தொடர்பான வழக்கை கர்நாடகா மாநில உயர்நீதிமன்றம் மற்றும் திரைப்பட சபை கையாண்ட விதம் குறித்து உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.